வாட்டர் டென்சிட்டி வந்து எப்படி பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் இதுல இருக்குது. வாட்டர், உப்பு, 2 லெமன், 2 கப். இப்போ வந்து இந்த 2 கிளாஸ்லயும் தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து 1 லெமன் வந்து இந்த இதுல போட்டுறணும். இந்த இதுல வந்து லெமன் போடுறதுக்கு முன்னாடி உப்பு போடணும். அதுக்கப்புறம் நல்லா கலக்கிக்கணும். இதுக்கப்புறம் இந்த லெமன் வந்து இந்த இதுல போட்டுறணும். இப்போ பாருங்க, இதுல வந்து லெமன் வந்து கீழே போயிடுச்சு, ஆனால் இதுல இருந்து மேலே மடக்குது. இது எப்படின்னு பார்க்க போறோம். இதுல வந்து வாட்டரோடது வந்து குறைவா இருந்தது, ஆனா லெமனோட டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கு. இதனால லெமன் வந்து உள்ள போயிடுச்சு. ஆனா இதுல வந்து நம்ம உப்பு போட்டோம், இதனால வாட்டரோட டென்சிட்டி வந்து அதிகமாகிடுச்சு, ஆனா லெமனோட டென்சிட்டி வந்து குறைவாச்சு. இதனாலதான் இது மேலே மடக்குது, ஆனா இது வந்து கீழே போயிடுச்சு. கிளாஸஸ்லயுமே நான் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஒரே ஒரு கிளாஸ்ல மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கிக்கிட்டீங்களா? சரி, 2 கிளாஸஸ்லயுமே லெமனை போடுங்க. நீங்களே வித்தியாசம் பாருங்க. ஃபர்ஸ்ட் போட்ட லெமன் வந்து மிதக்குது, செகண்ட் போட்ட லெமன் வந்து மூழ்குது. ஏன்னா சால்ட் நம்ம இந்த கிளாஸ்ல ஆட் பண்ணிருக்கனால இதோட டென்சிட்டி அதிகமாகி இது மிதக்குது. இதுல வந்து சால்ட் ஆட் பண்ணாதனால டென்சிட்டி கம்மியாகி இது மூழ்குது. நன்றி, வணக்கம். ஆവശ്யமுള്ള സാധനങ്ങൾ വെള്ളം, ഉപ്പ്, നാരങ്ങ. ഇനി നമുക്ക് ഇത് വെച്ച് നോക്കാം. പാൻ ഇറക്കുന്നു. ഇനി നമുക്ക് ഉപ്പിട്ട് വെക്കാം. നമുക്ക് കലക്കാം. നമുക്ക് നാരങ്ങ ഇട്ട് നോക്കാം. പൊങ്ങി തുറക്കുന്നു. ഉപ്പിട്ടപ്പോൾ വെള്ളത്തിൻ്റെ സാന്ദ്രതകൾ കൂടി, അതാണ് പൊങ്ങിക്കിടക്കുന്നത്. പൊങ്ങിക്കിടക്കുന്ന മുട്ട. ആവശ്യമുള്ള സാധനങ്ങൾ: വെള്ളം 2 ഗ്ലാസ്, 2 മുട്ട, 1 സ്പൂണ് ഉപ്പ്. ആദ്യം 1 ഗ്ലാസ്സിൽ വെള്ളം ഒഴിക്കുക. പിന്നെ 1 മുട്ട എടുത്ത് ഇതിന്റെ അകത്ത് ഇടുക. കണ്ടോ ഈ മുട്ട മുങ്ങിക്കിടക്കുന്നത്? പിന്നെ അടുത്ത ഗ്ലാസ്സിൽ വെള്ളം ഒഴിക്കുക.
പിന്നെ